ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். அடுத்த 5 வருடங்கள் நம்மை ஆளப்போவது யார் என்பதை தீர்மானிக்கக்கூடிய மக்களவை தேர்தல் ஜனநாயக பெருவிழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்கள் ஆர்வத்தோடு வாக்களிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தி வந்தாலும், விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினாலும் வெப்பத்தின் காரணமாக மக்கள் வாக்களிக்க தயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்நிலையில் கோவையில் வெப்பத்தை தணிக்க பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. காலையில் வந்த வாக்காளர்களை விட தற்போது அதிக அளவு வாக்காளர்கள் இதனால் வாக்குச்சாவடிக்கு வருகை தந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. சேலத்தில் வெப்பத்தின் காரணமாக 2 பேர் உயிரிழந்த அந்த செய்தியையும் பார்த்தோம். தற்பொழுது வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையமும் கூறியிருக்கின்ற சூழலில் வெப்பத்தை தணிக்க பல்வேறு ஏற்பாடுகள் பல்வேறு இடங்களில் செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கோவையில் வெப்பத்தை தணிக்க பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. சுதீஷ், கோவையில் வாக்குச்சாவடிகளில் வெப்பத்தை தணிக்க என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? பூங்குழலி, அதாவது கோவை மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் காலையில் வாக்களிக்க வரும் மக்களை விட தற்போது வாக்களிக்க வந்த மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். வெப்பம் அதிகமாக இருந்த போதிலும் கூட பல்வேறு பகுதிகளிலிருந்து அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு இளைஞர்கள், குறிப்பாக முதியவர்கள் கூட இந்த வெப்பத்தை பொருட்படுத்தாமல் வாக்களிக்க வரும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்களுக்காக வாக்குச்சாவடிகளில் ஏற்கனவே மாவட்ட தேர்தல் அலுவலரால் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு அதற்கான வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த முறை இந்த ஆண்டு கோவையை பொறுத்தவரைக்கும் ஆரம்பம் முதலே கோடையின் வெப்பம் என்பது அதிகமாக இருந்தது. மற்ற மாவட்டங்களை ஒப்பிடும்போது கோவையில் அதிக அளவு வெப்பநிலை வந்ததை பார்க்க முடிந்தது. அதன் காரணமாக ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலுமே தொடர்ச்சியாக அந்த வெப்பத்தை சமாளித்து மக்கள் வந்து அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அவர்கள் அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் கோவையில் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் அந்த பந்தல் போடப்பட்டிருக்கிறது. மக்கள் வரிசையில் நின்று நிழலிலே நின்று வாக்களிப்பதற்காக ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் பந்தல் போடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலுமே குடிநீர் வசதிகள் தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. முதியவர்களை அந்த வாக்கு மையத்தின் நுழைவாயிலிருந்தே அழைத்து வருவதற்கான சக்கர நாற்காலிகள் போன்றவை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது இளைஞர்களுடைய கூட்டம் அதிகமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பூங்குழலி, காலையில் இளைஞர்கள் அதிகமாக வரவில்லை. பெண்கள் மற்றும் முதியவர்கள் தான் காலையில் அதிகமாக வந்திருந்தார்கள். தற்போது இளைஞர்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்கிறது. கோவை மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களுடைய வாக்கு இருக்கிறது. 18 முதல் 30 வயதுக்குட்பட்ட இளைய தலைமுறை வாக்குகள் என்பது 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் இருக்கிறது. முதல் முறை வாக்காளர்கள் மட்டும் 30,000த்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இந்த கோவை மக்களவை தொகுதியில் இருக்கிறார்கள். 2,90,000த்திற்கும் மேற்பட்ட 19 வயது முதல், அதாவது அந்த 30 வயதுக்குட்பட்ட வாக்காளர் இருக்கிறார்கள். இதனால் இந்த இளைஞர்களுடைய வாக்கு என்பது இந்த தேர்தலில் முக்கியமாக பார்க்கப்பட்டது. அதனால் தான் தேர்தல் ஆணையம் சார்பில், மாவட்ட நிர்வாகம் சார்பில் தொடர்ச்சியாக இளைஞர்களை அந்த வாக்களிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக அவர்கள் மத்தியில், குறிப்பாக வலைத்தளங்கள் மூலமாக இளைஞர்களுக்கு அந்த 100% வாக்கை வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் தற்போது இளைஞர்கள் இந்த வெயிலை பொருட்படுத்தாமல் அதிக அளவில் வாக்களிக்க வரும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக வாக்கு மையங்கள், வாக்குச்சாவடிகள் அரசு பள்ளிகளில் அமைக்கப்பட்டிருப்பதால் அரசு பள்ளிகள் முழுவதுமே இது போன்ற நாம் பார்க்க முடியும் அந்த மரங்கள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வளாகமாக இருக்கிறது. அதனால் வாக்களிக்க வரக்கூடிய மக்கள் அந்த மர நிழலிலே அமர்ந்திருக்கிறார்கள். குடும்பத்தோடு வாக்களிக்க வருகிறார்கள். ஒருவர் வாக்களித்துவிட்டு மற்றொரு வரும் வரைக்கும் அந்த மரத்திலே இளைப்பாறுவதற்காக அமர்ந்திருக்கிறார்கள். நாம் இந்த வளாகத்தை பார்க்க முடியும். ஒரு திருவிழா போல ஒரு காட்சியளிக்கக்கூடிய ஒரு வளாகமாக இருக்கிறது. வெயில் தற்போது 36 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் கோவையில் பதிவாகி இருக்கிறது. 2 மணி 3 மணி அளவில் 37 டிகிரி வரை இந்த வெயிலின் தாக்கம் இருக்கும் என்று கூறப்படுகிறது. இருந்த போதிலும் கூட அந்த வெயிலின் தாக்கத்தை பொருட்படுத்தாமல் வாக்காளர்கள், பொதுமக்கள் அதிக அளவில் வாக்குச்சாவடியை நோக்கி வரக்கூடிய காட்சிகளை நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது. அவர்கள் வாக்களிக்க ஏதுவாக ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலுமே இந்த சாமியான பந்தல் போடப்பட்டு நிழலிலேயே அவர்கள் வரிசையில் நின்று வாக்களிக்க ஏதுவாக தேர்தல் ஆணையம் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பூங்குழலி, நிழலின் அருமை வெயிலில் தெரியும் என்பதை போல அதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுதீஷ். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.